அதாவது டிராமா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நார்கோஸை தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியன் கவர்மெண்ட்டையே கதற விட்ட பாப்லோ எஸ்கோபாரோட கதையை தான் இந்த நார்கோஸ் டிராமாவில் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பாப்லோ எஸ்கோபார் எப்படி வந்து ஒரு ட்ரக் லார்ட் ஆனாரு, அவர் வந்து கொலம்பியன் கவர்மெண்ட்டை வந்து எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாரு, எந்த அளவுக்கு ட்ரக் டிராஃபிக்கை வந்து ஏற்படுத்தினாரு, 4000 பேரை கொண்டிருக்கிறாரு. இவருக்கு வந்து வந்த பணம் மட்டும் அளவு கடந்த ஒரு பணம். அந்த பணத்தை வந்து புதைகுழியெல்லாம் தோண்டி வச்சு அந்த பணத்தை எப்படி காப்பாத்தினாரு, அதுக்கப்புறம் ஒரு 4000 பேர்த்த கொன்னு குவிச்சாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஜட்ஜி, ஒரு 100 போலீஸ் வந்து அடங்கும். இப்படிப்பட்ட ஒரு பாப்லோ எஸ்கோபார் பத்தின ஒரு கதை தான் நார்கோஸோட கதை. இந்த டிராமா வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் வாண்டடான ஒரு டிராமா. இதை வந்து நிறைய ட்ரூ ஈவெண்ட்ஸ் வந்து மையமா வச்சு எத்தனையோ டிராமா சீரிஸ் வந்தாலும் இந்த டிராமா சீரிஸ்ல வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா எடுத்திருப்பாங்க. இதுல வந்து நடிச்ச நடிகரும், அந்த பாப்லோ எஸ்கோபாரா நடிச்ச நடிகரும் அவ்வளோ ஒரு அசாத்தியமான ஒரு தத்ரூபமான ஒரு நடிப்பு வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. அதனால அந்த நார்கோஸ் டிராமா வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு டிராமா சீரிஸ். இதை கண்டிப்பா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து எப்பயுமே அவைலபிளா இருக்கு. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.